கணவன் மனைவி இடையில சண்டை வரலன்னா அவன் என்ன லைஃபே ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். ஒருத்தன் சொன்னான், எனக்கு என் மனைவிக்கு சண்டை வந்து 15 வருஷம் ஆச்சு அப்படின்னா. எப்படிரா அப்படின்னு? கல்யாணத்தன்னைக்கு துபாய் போனவன் தான் 15 வருஷம் கழிச்சு இப்பதான் வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிறான். 15 வருஷம் துபாயில இருந்தா எப்படி சண்டை வரும்? வீட்டுல எந்த வீட்டுல சண்டை அதிகமா வருதோ அந்த வீட்டுல தான் அண்டர்ஸ்டாண்டிங் அருமையா இருக்கு. மனைவி கூட அப்படி சண்டை போறதுல இருக்க சுகம் இருக்கு பாருங்களேன். இப்படி ஒரு மனைவி இருந்தா யாராவது நிம்மதியா இருக்க முடியுமா? எது சொன்னாலும் அமைதியா இருக்கா. ரொம்ப ஆபத்தான வேலை. வாடி சாப்பிடலாம், சாப்பாடு போடு, சாப்பாடு அப்படியே போடு, குழம்பு ஊத்துறி, சாப்பிடவா, கத்திரிக்காய் வையே, சாப்பிடவா வேணாமா? அவன் சாப்பிடுவான்னு நினைக்கிறீங்களா? நேர பைத்தியார் ஆஸ்பத்திரி போயிட வேண்டியதுதான். நம்ம கொடுக்குற விஷயத்துக்கு ஒரு ரியாக்ஷன் வரலன்னா அது வேஸ்ட். சில வீட்டுல வாடின்னு கூப்பிட்டதுக்கு அரை மணி நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. வாடி என்ன வாடி என்ன வாடி எதுக்கு வாடி? ஒன்னே வாடின்னு கூப்பிடாம வேற யாரடி கூப்பிட சொல்ற? அதுக்கு ஏன் இப்படி கத்துவேன் என்ன? அப்படி இருக்கிற வீடு தான் பரபரப்பா இருக்கு. ஒண்ணுமே இல்லாம இப்படி ஒரு பொம்பளை இருந்தா அது இதை விட பெரிய கொடுமை. சொல்றதுக்கெல்லாம் சரிங்கிறா. ஹோட்டலுக்கு போகலாம், ஹோட்டலுக்கு போறதுனாலும் போகலாம், சினிமாவுக்கு போறதுனாலும் போகலாம். எந்த படத்துக்கு போகலாம்? அஜித் படத்துக்கு போகலாமா, விஜய் படத்துக்கு போகலாமா? விஜய் படத்துக்கு போறதுனாலும் போகலாம், அஜித் படத்துக்கு போறதுனாலும் போகலாம். பட்டு புடவை பச்சை புடவை வேணுமா, சிவப்பு புடவை வேணுமா? சிவப்பு புடவை எடுத்து கொடுத்தாலும் எடுத்து கொடுங்க, பச்சை புடவை எடுத்து கொடுத்தாலும் எடுத்து கொடுங்க. துணிமணியா எடுத்து கொடுக்காட்டியும் துண்டை கட்டிக்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்கேன். என்னடி பேசுற? பேசுறதுனாலும் பேசலாம், பேசாம இருந்தாலும் இருக்கலாம். செத்து போயிட வேண்டி, சாகிறதுனாலும் சாகலாம், சாகாம இருக்கிறதுனாலும். விஷத்தை குடிச்சிட்டு சாக போறேன், விஷத்தை குடிச்சிட்டும் சாகலாம், தூக்கில மாட்டியும் சாகலாம்னாக்கா அவன் கண்டிப்பா கயிறு எடுத்துட்டு தூக்கில போட போயிடுவான். மனைவின்னா அந்த எதிர்ப்பு இருக்கணும். எதிர்ப்பு. அரசியல்ல எதிர்கட்சி இல்லைன்னா அதுக்கு பேர் அரசியல் இல்ல. ஒரு பக்கம் பிரிண்ட் பண்ண நோட்டை யாராவது வாங்குவோமா? அதே மாதிரி 2 பக்கமும் பிரிண்ட் பண்ண நோட்டு எப்படி செல்லுமோ அதே மாதிரி கணவன் மனைவி 2 பக்கம் பிரிண்ட் பண்ண ஒரு கரன்சி நோட்டு மாதிரி வீட்டுல வாழ்க்கையில இருக்கணும். ஒருத்தருடைய கை மட்டும் ஓங்கி இருந்துச்சுன்னா அது வீடா இருக்காது. வேணாம். எங்க ஊர்ல ஒரு கணக்கு வாத்தியாரு 3rd ஸ்டாண்டர்ட்ல கணக்கு நடத்த போயிருக்காரு. பையங்க எல்லாம் உட்காந்துருந்தானுங்க. Dad, I am going to teach you mathematics. I am going to ask questions. You can answer immediately. Yes sir. Come on. 4 plus 7. Tell. ஒரு பையன் வந்துருச்சான். 4 3 1 2 3 4 5 6 7. விரலை வச்சு எண்ணி சொல்லியிருக்கான். டக்குன்னு சொல்லணும், விரலை யூஸ் பண்ணக்கூடாது. பின்னாடி கையை கட்டு. 4 4 எவ்வளவு? 2 கையில 4 விரலை வச்சுக்கிட்டான். 1 2 3 4 5 6 7 8 சார். இப்பயும் நீ ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணியிருக்க. எந்திரிச்சு நெல்லு. 2 கையும் பாக்கெட்ல விடு. 2 கையும் பாக்கெட்ல விட்டான். 5 5 எவ்வளவு என்னடா அப்படின்னு இருக்காரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சார்னா. கிடையாது, 10 தானே வரும். இல்ல சார் 11 வருது சார். நல்லா எண்ணி பாடுறான். எத்தனை தடவை என்னாலும் இடையில ஒண்ணு சேர்ந்து வந்துகிட்டே இருக்கு சார். வேணும்னா நீங்க வந்து எண்ணி பாருங்க சார். அவர் 4 டிகிரி வாங்கின வாத்தியாரு, அதை பிடிச்சா என்ன முடியும்? நான் இந்த கிரைடன்ல இதுக்கு மேல இதுக்கு விளக்கம் சொல்ல, அவன் எதை எண்ணி இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். வாத்தியார் அவனை ஃப்ரீடமா சுதந்திரமா இருக்க விட்டப்ப கணக்கை கரெக்டா போட்டான். அவனுடைய சுதந்திரத்தை பறி கொடுத்து பாக்கெட்ல கையை விட சொன்னாரு. 10 11 ஆக்கிட்டான். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சுதந்திரமான உணர்வை கொடுத்தோம்னா அது மாதிரி ஒரு மகிழ்ச்சி வேற எதுவும் இல்லை. குழந்தைகளை தயவுசெய்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வச்சிருவேன். ஆனா இந்த ஊர்ல பார்த்தா பிள்ளைங்க தான் அவங்க அப்பாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். நான் பார்த்தேன். நான் டாடி அவங்க அப்பா பையன் இப்படி நிற்கிறாரு. என்ன காரணம்னா அவனை ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சா அப்பா டிராயர் போட்டு ஜெயிலில் உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி நிலைமை நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா எல்லா அப்பனும் ஜெயிலில் தான் இருப்பேன். என்ன காரணம்னா இந்த பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை போட்டு அந்த நேரத்தில் அப்பா தன்னுடைய பவரை காமிப்பாரு பையன்கிட்ட. சரிப்பா ராஸ்கல் 6th ஸ்டாண்டர்ட் பரிச்சை மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம். ராஸ்கல் சிட். வாட் டாடி? சாரி டாடி. எஸ் டாடி. எவ்வளவு நாளைக்கு அவன் இப்படி கண்ட்ரோல்ல இருப்பான்னு நினைக்கிறீங்க? 10 15 16 வயசு வந்து லேசா முகத்துல மீச வளரும். குரல் மாறும். பாத்திருக்கீங்களா ஆம்பளை பிள்ளைகளுக்கு? அப்பா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தவன் ஓபோ அப்படின்னா ஓபோ அப்படின்றானா அதுதான் அவங்க அப்பனுக்கு அபாய அறிவிப்பு. ஓபோ என்னடா ஒரு டைப்பா இருக்கேன். அது வரைக்கும் அவங்க அப்பா முன்னாடி இப்படிதான் நடந்து வருவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படிதான் நடப்பேன். வீட்டுல வந்து 8:30 தூங்கினவன் 11:30 தான் வருவேன் வீட்டுக்கு. அவங்க அப்பா கேட்கிறாரு, டே மணி என்ன? 11:30 மணிக்கு வர்றதா? ஏதோ வர்றோம்ல பெண்ண. டே நான் பேசுறது அப்பாடா, அதுக்கு என்ன செய்ய சொல்ற? நீ தான் அப்பான்னு அம்மா சொன்னுச்சு.
அப்பாட்ட இப்படிதான் பேசுறதா, அப்புறம் வாயில பேசாம வேற எதுல பேசுறது. அவங்க அப்பா பிளாஷ்பேக் வராரு. சின்ன பையனா இருக்கும்போது நான் சொல்றதெல்லாம் கேட்டானே, கேட்க மாட்டான் அந்த வயசுல. அந்த ஏஜ்ல ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு நண்பனா மாறா தவறினால் அந்த அப்பா குடும்ப வாழ்க்கையில தவறிட்டார்னு அர்த்தம். தன்னுடைய மகனுக்கு அவர் ஃப்ரெண்டா மாறின அந்த நேரத்தில் அவன் ஏஜுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை பேசி அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆச்சுன்னா சந்தோஷமா இருப்பான். ஆனா எங்க ஊர்ல ஒரு நாதஸ்வர கச்சேரி நடந்துச்சு கிராமத்துல. என்னன்னே தெரியாத ஒரு கிராமத்துல நாதஸ்வரம். அந்த நாதஸ்வரம் ஊதுறவரு அருமையாக ஊதிக்கிட்டு இருக்காரு. முதல் பாடல் அலைப்பாயுதே என்ற கானடா ராகம், தாளம் ஆதிதாளம், முத்துக்காண்டவர் கீர்த்தனை. நாதஸ்வரம் ஊதுறார். கிராமத்துக்காரன் போய் அந்த என்னமோ சொல்றாங்க, வாசிக்கிறாங்க அப்பான்னு. திடீர்னு கூட்டத்துல இருந்து ஒரு 5 பேர் ஆளுயர மாலையை தூக்கிட்டு மேடைக்கு வர்றான். அந்த நாதஸ்வரம் ஊதுறவரு, ஆஹா நம்ம வாசிப்ப பார்த்துட்டு இவ்வளவு பெரிய மாலை போட வர்றாங்களே அப்படின்ட்டு சங்கதி கொடுத்து அழகா ஊதுறாரு. வாசிட்டு நாதஸ்வரத்தை கீழே வச்சுட்டு மாலை மேடைக்கு வருது. எந்திரிச்சு கண்ணை மூடி அப்படியே குனிஞ்சு நிக்கிறார். மாலை போடுவான் 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 போடுவான்னு பாக்குறாரு. மாலை கழுத்திலேயே விழுகல. கொண்டு வந்ததை என்னடா செஞ்சாங்கன்ட்டு கண்ணை திறந்து பாக்குறாரு. பக்கத்துல ஒத்து ஊதிக்கிட்டு இருந்தான்ல, அவனுக்கு போட்டுட்டு இறங்கி போயிட்டான். ஏய் வாடா, உசுரை கொடுத்து கரகர பிரியா மோகனம் கானடா எல்லாம் வாசிக்கிட்டு இருக்கேன், என்னைய விட்டுவிட்டு அவனுக்கு ஏன்டா போட்டீங்க? அப்ப அவனுக்கு சொல்லியிருக்காங்க, ஐயா நீங்க நாதஸ்வரத்தை ஊதுறப்ப இடையில எடுத்துட்டு ஊதிக்கிட்டு இருந்தீங்க. ஐயா தான் 9 மணிக்கு வாயில வச்சவரு 12 மணி வரைக்கும் எடுக்கவே இல்லைங்க, அவர் தாங்க சிறந்த வித்வான் அப்படின்னு அவருக்கு போட்டு விட்டு போயிருக்கேன். என்ன காரணம்னா அவங்களுக்கு அந்த கானடா ராகம் என்னன்னு தெரிஞ்சா தானே ரசிக்க முடியும். டிவியில ஒரு இசை அரங்க நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஒரு பாகவதர் வந்து பாடுறார், ஒரு பாட்டை சொல்லி பாடுறார். வருவான் வடிவேலன் என்ற தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் தேஷ், தாளம் ரூபகம். எங்க ஊர்ல ஊராட்சி பஞ்சாயத்து போட்டு டிவியில உட்காந்து ஒரு 10 பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயாக்கு என்னடா வகுறு வலியா, இவ்வளவு கஷ்டப்படுறாரு, எதுவும் பிரியாணி கிரியாணி தின்ட்டு வகுறு அடப்பாய் போச்சு போல இருக்கு, ரொம்ப சிரமத்துல இருப்பாரு போல இருக்கு. பொர்றா அவர் ஒரு பாட்டு சொல்லி இருக்காரு, படிப்பாரா. டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னையா செய்யறையோ, பாட்டையாவது பாடியா அப்படின்னு அவர் சொன்ன பாட்டை ஆரம்பிச்சிட்டாரு. வருவான் வடிவேலன். வருவான் 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 வருவான். யாரு எப்ப வருவான்? வருவான் வருவான்னு 7:30 மணிக்கு ஆரம்பிச்ச, மணி 9:30 ஆகுது, இன்னும் வருவான் வருவான். யாரு எப்ப வருவான்? எதையாவது சொல்லியா? வருவான் வடிவேலன். அப்பா முருகனா, முதலே கூப்பிட்டு முருகன் வந்துட்டு போறாரு, அவரை ஏன் இப்படி கசக்கி புளிகிற அப்படின்னு. அதாவது ஒரு ராகத்தை எப்படி மக்களுக்கு கொடுத்தால் ரசிப்பார்கள் என்பதற்கு இசைஞானி இளையராஜா சிந்து பைரவி படத்துல அற்புதமான எடுத்த முயற்சி தான் இந்த பாடறியேன் படிப்பறியேன் என்ற ஒரு அற்புதமான பாட்டு. எங்க ஊர்ல எல்லாம் சர்க்கரை நோயாளிகள் சங்கம்னு மாநில அமைப்பெல்லாம் வச்சிருக்காரு. அந்த மாநில தலைவருக்கு 400க்கு மேல தான் இருக்கு எப்பயுமே சுகர். அவர் தான் வந்து ஸ்டேட் பிரசிடென்ட் டயபெட்டிக்ஸ் அசோசியேஷன். ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரிக்கு லோ சுகர், அவருக்கு உட்காந்தா எந்திரிக்க முடியாது, அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரி. என்ன ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இன்னைக்கு மனிதனுக்கு இவ்வளவு குறுகிய காலத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு என்ன காரணம்னா, வாழ்க்கை வந்து எந்திரமயமாயிடுச்சு. அந்த எந்திரமயமான வாழ்க்கையில உடல் நலத்தை பற்றி கூட கவலைப்பட முடியாத சூழ்நிலையில இருக்கு. நாளைக்கு இந்த மெயின் ரோட்லயோ அல்லது நம்ம சென்னையிலயோ நாளைக்கு இந்த பீச் ரோட்ல எங்கேயாவது நீங்க ஒரு நாள் பாருங்க, காலையில 5:30 to 7 நீங்க சென்னையில இருக்க பீச் ரோட்ல பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு வாக்கிங் போற ஸ்டைல்களை பார்க்கணுமே. எங்க போய்கிட்டு இருக்கீங்க? போய்கிட்டு இருக்கானப்பா. ஏன் போற? போகலன்னா போய் சேர்ந்துருவேன்ட்டாரு டாக்டர், அதான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். நீங்க எங்க போறீங்க? வயிறு அங்க மந்தவெளியில இருக்கு, அதை கூப்பிடுறதுக்காக போறேன், அது என்னை விட்டு நகர்ந்து போயிட்டே இருக்கு அப்படிங்கிறார். யார் இந்த யோசனை சொன்னது? டாக்டர் தான். அவர் எங்க? டாக்டரும் பின்னால வயிறு தள்ளிட்டு வாராரு பாருங்க. யோசனை சொன்ன டாக்டருக்கு இவ்வளவு பெரிய தொப்பா, அவரும் இப்படியே நடந்து வாரார்.
இதை கண்ட்ரோல் பண்றது இப்ப ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நல்ல வெயிட் குறையுது, இது மட்டும் குறைய மாட்டேங்குது சாருங்கிறார். எப்படி குறையும்? அதை குறையிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யலைன்னா அது குறையவே குறையாது. இன்னைக்கெல்லாம் திருமணம் முடிச்சோன்னா பெண்கள் பிரெக்னென்ட் ஆகுறாங்களா இல்லையா, ஆண்கள் பிரெக்னென்ட் ஆயிடுறான். முதல்ல கன்சீவ் ஆயிடுறான், 4 மாசம் 5 மாசம் ஆகி என்னையா தலைகளுதா மாறி இருக்கு. கல்யாணம் முடிஞ்சோன்னா அந்த புள்ள வயிறு பெருசாகுன்னு பார்த்தா ஓ வயிறு பெருசா இருக்கு. என்னையா செய்யறது? கல்யாணத்துக்கு பிறகு ஒரு 10 வீட்டுல சாப்பாடு போட்டாங்க, அது வாட்டு கிளம்பி போயிருச்சுங்கிறார். என்ன காரணம்னா, அன்னைக்கு சென்னையில் ஒரு ஆள் பைக்ல போறாரு, வயிறை தூக்கி பெட்ரோல் டேங்க் மேல வச்சு ஓட்டிட்டு போறேன். நான் ஏதோ கடையில் அரிசி வாங்கிட்டு வர்றான் போல இருக்குன்னு பார்த்தா சட்ட துணியும் அரிசி பையும் ஒரே கலர்ல இருந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தேன், ஏதோ மிச்ச துணியில பை தச்சிருப்பேன், அதுல அரிசி வாங்கிட்டு வர்றான்னு பார்த்தா பையில பட்டன் இருந்துச்சு. அப்பதான் கண்டுபிடிச்சேன், தொப்பையை தூக்கி பெட்ரோல் டேங்க் மேல வச்சு ஓட்டிட்டு போறேன். இதே ஆண்களுடைய நிலைமை. பெண்களுடைய பொழப்பு அதை விட பெரிய கொடுமையா இருக்கு. ஒரு காலத்துல வீட்டுல அம்மிக்கல்ல ஆட்டுக்கல்ல துவைக்கிற கல்ல துவைச்சு வேர்க்க வேர்க்க வேலை செஞ்சாங்க ஒரு காலத்துல பெண்கள், நம்ம கிராமத்து பெண்கள்லாம். இன்னைக்கெல்லாம் எல்லாத்துக்கும் மெஷின் வந்துருச்சு. டிஷ் வாஷர், வேக்யூம் கிளீனர், மிக்சி, கிரைண்டர், எல்லாமே. இப்ப சாப்பிடுறது கூட போன்லெஸ் சிக்கன், போன்லெஸ் மட்டன், போன்லெஸ் நண்டு, போன்லெஸ் ஃபிஷ், எல்லாம் போன்லெஸ்ஸா தின்னு கடைசிக்கு டூத்லெஸ் மேன் ஆயிடுவான் எல்லாரும். அந்த டூத்தை பயன்படுத்தலைன்னா நம்ம எப்படி எதை பயன்படுத்தலையோ அதை இழந்துருவான். ஒரு காலத்துல மனுஷனுக்கு வால் இருந்துச்சு குரங்கு மாதிரியே. இன்னைக்கு அந்த வால் நமக்கு இருந்துருந்துச்சுன்னா என்ன நிலைமைக்கு ஆளாயிருப்போம்னு யோசனை பண்ணி பாருங்க. வால்னு ஒரு உறுப்பு எல்லாத்துக்கும் இருந்துச்சுன்னா எப்படி கோட் போடுறது, எப்படி பேண்ட் போடுறது, அதுக்கு தனியா சட்டி போடணும், அது கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. பெண்களுக்கு இப்பயே நகை வாங்கி நம்மளால தாக்கு பிடிக்க முடியல. வால்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு தனி நெக்லஸ் போடுவான். வால் நெக்லஸ், வால் செயின், வால் கம்மல், வால் டோலக், வால் டிராப்ஸ், அதுக்கு ஒரு தனி நகை கடை, வால் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஜுவல்லரி மார்க்கெட்டை தொடங்கிடுவேன். அதில் ரோட்ல போகிறதுல டி இமானோட இசையில் வந்த பாட்டு. இந்த பாட்டுல முதல் இடத்துல தான் மியூசிக் ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் ஒன்னொன்னு நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். நம்ம 4 பேருக்கு நன்மை செஞ்சாலே அதுவே போதும் மச்சான், நம்ம ஜோரா மண்மேல சேரா விட்டாலும் நினைப்பே போதும் மச்சான்ட்டு சொய் சொய் பபப். அதுல ஒரு பெரிய வாழ்வியல் சிந்தனையே அடங்கியிருக்கு. சொய் சொய், அதாவது தோசை ஊற்றும் போது முதல்ல ஒரு சத்தம் கேட்கும் சொய், அதை திருப்பி போடுறப்ப இன்னொரு சொய் கேட்கும், அதான் சொய் சொய். முதல்ல தோசை மாவு ஊத்துறது தான் கணவன், திருப்பி போடுற சொய் வந்து மனைவி. இந்த 2 சொய்யும் சரியா இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை பபப் அப்படின்னு ஆயிரும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கவிஞர் ரொம்ப அழகா அந்த வார்த்தையை திட்டமிட்டு எழுதியிருக்கார். சொய் சொய் பபப். நம்ம 4 பேருக்கு நன்மை செஞ்சாலே அதுவே போதும் மச்சான். ஒரு சினிமாவில் நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்வலுக்கு முன்னாடி பாருங்க, கதாநாயகன் சந்தோஷமா இருப்பாங்க. இன்டர்வல் முடியும் போற நேரத்தில் கிளைமேக்ஸ்ல பாரு கதாநாயகி ரொம்ப சோகமா இருப்பாங்க, ஃபைனல்ல சந்தோஷமா இருப்பாங்க. லைஃபே அதுதான். இன்பம் துன்பம் மகிழ்ச்சி எல்லாம் மேடு பள்ளம்லாம் கலந்து